இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துலாம் ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள், மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். 1/1/2024 7/1/2024 வரை இந்த 3 ராசி அன்பர்களுக்கும் என்ன நடக்குன்றதை பார்த்துருவோம். முதல்ல துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேது துலாம் ராசிக்கு 12வது வீட்டில் சந்திரன் ராசியில் இருக்கிறாரு. இந்த வாரம் நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படுவீங்க. அதனால் மற்றவர்களுடன் வெளிப்படையாக பேசுவதில் உள்ளது சில முக்கியமான குறிப்புகளை சொல்வதிலோ தயக்கங்கள் இருக்கும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட விரும்பினா உங்கள் மனதில் இருந்து என்ன பேசுகிறீங்களோ அந்த தயக்கங்களை விட்டு வெளிவரணும். உங்கள் மனதில் இருந்த கடந்த கால பிரச்சனைகளை அகற்றிட்டு புதிய தொடக்கத்தை உருவாக்க முயற்சி செய்யுங்க. உங்கள் படைப்பாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தணும். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதே உதவியுடன் உங்கள் நிதி நிலைமை மேம்படுத்த முடியும். அதன் மூலம் காலங்களில் நல்ல பலன்களை பெற முடியும். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பண்டிகை சூழ்நிலை இருக்கும். மேலும் உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றும். மேலும் குடும்ப மகிழ்ச்சியை அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் முழுவதும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உயரதிகாரிகளின் முழு பாராட்டுகளையும் ஆதரவையும் பெறுவீங்க. இது தவிர நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த பலனை தரும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் பல சுப கிரகங்களின் தாக்கம் உங்கள் ஆர்வத்தில் தெரியுது. ஒரு வலுவான வீட்டிற்கு வலுவான அடித்தளத்தை அமைப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல் சிறந்த எதிர்காலத்தை பெற நல்ல கல்வியை பெறுவது முக்கியம் இல்லையா? ஆனால் இதன் காரணமாக இந்த வாரம் நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட திசைகளில் நகர்வீங்க. பரிகாரம் பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வயதான பெண்களுக்கு அன்னதானம் செய்யணும். நீங்கள் மகிழ்ச்சியை தன்னால் வளர்த்துக்கிருவீங்க. அதே மாதிரி சௌகரியங்களை பெருக்கிக்கிருவீங்க. ஆனால் சில தடைகள் இருக்கும். உங்கள் புத்திசாலித்தனம் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் தடைகளை சந்தித்தாலும் எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிருவீங்க. முன்னேற்றம் பெறுவீங்க. ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய பல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்குது. பயனுள்ள முடிவுகள் எடுக்க இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். தன்னம்பிக்கையுடன் அமைதியான மனநிலையில் இருப்பீங்க. உங்களின் முக்கியமான செயல்களை செஞ்சு திருப்தி உணர்வை அடைவீங்க. உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு சாதகமான வாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. 4ஆம் தேதி சற்று கவலையடையும்படியாக ஏதேனும் நடக்கும். நீங்கள் சமயோஜித புத்தியுடன் செயல்பட்டுக்கிறங்க. அப்போ தான் இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்க முடியும். சகஜமாகவும் நகைச்சுவை போக்கும் மேற்கொண்டால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். பிரச்சனைகளை சமாளிக்க உங்களால் முடியும். பிரார்த்தனையில் ஈடுபடுங்க. வாரத்தின் இறுதி நாள் மந்தமான நாளாக இருக்கும். முயற்சியில் வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீங்க. தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலம் பதட்டத்தில் இருந்து விடுபடலாம். முயற்சியை குறிக்கும் 3ஆம் இடத்தில் பாபகிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் இணைஞ்சு அந்த வீட்டை குருவும் பார்த்து சுபத்துவப்படுது. துலாத்திற்கு அனைத்தும் சூப்பராக இருக்குது. வாரம் இந்த வாரத்தில் 6ல் ராகு 7ல் குரு யோகா அமைப்பில் இருப்பதாக உங்களில் ராகு குரு புத்தி நடந்துச்சுன்னா நல்ல பலன்கள் இருக்கும். பெண்கள் விஷயத்தில் செலவுகள் உண்டாகுது. மீடியா துறையில் இருந்தீங்கன்னா அலைச்சல்கள் உண்டாகுது. அலுவலகங்களில் சுமூகமான நிலை இருக்குது. தனியார் துறையில் இருந்தீங்கன்னா கூடுதல் வருமானம் உண்டாகுது. கலைஞர்கள் சிறப்பு பெறுவீங்க. இளைஞர்களுக்கு பிடித்தமான வேலையெல்லாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை இருக்கும். கலைஞர்களுக்கு இது சிறந்த வாரம், அதனால் சந்தேகமே இல்லை. அரசு தனியார் துறை ஊழியர்களாக இருந்தீங்கன்னா வளம் பெறுவீங்க. பெண்களுக்கும் இது நல்ல வாரம். மாமியாரை உங்கள் பேச்சை கேட்க வைப்பீங்க. வாரம் முழுவதுமே எல்லா விஷயங்களும் நன்மையில் முடியும். துளாராசிக்காரங்களுக்கு இப்போ வளர்பிறை காலம். சோம்பலின்றி செயலாற்றினா அனைத்தையும் ஜெயிக்கலாம் என்பது உறுதி. விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வாரம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு தேவகுரு வியாழன் 6வது வீட்டில் அமர்றாரு. இந்த வாரம் ஆரோக்கியத்தில் நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும்.
என்றாலும் எந்த ஒரு பெரிய நோய்க்கும் ஆளாகாமல் இருப்பதோடு உடல் ரீதியாகவும் முன்பை விட ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த வாரம் உங்களின் சில முக்கியமான திட்டங்களை செயல்படுத்தவும் இது உங்களுக்கு நல்ல மற்றும் புதிய நிதி லாபத்தை தரும். இந்த சூழ்நிலையில் இது உங்கள் செல்வத்தை குவிப்பதற்கு உதவும். மேலும் உங்கள் எதிர்காலத்திற்காக உங்கள் பணத்தில் சிலவற்றை வங்கி இருப்பு வடிவத்தில் சேர்த்துக்கங்க. நீங்கள் ஒருவரை உண்மையாக காதலித்து உங்கள் காதலரை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்ய நினச்சிங்கன்னா இந்த வாரம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சற்று சாதகமற்றதாக இருக்கும். ஏன்னா வீட்டில் வேறு ஒரு பிரச்சனை நடக்கும். அதன் காரணமாக உங்கள் முடிவில் அவங்க கோபமடைஞ்சு உங்களை ஆதரிக்க மறுக்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இந்த வாரம் உங்கள் போட்டியாளர் அல்லது எதிரிகளின் ஒருவர் பார்த்திங்கன்னா வேலையில் உங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. அதனால் நீங்கள் ஆரம்பம் முதலே எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் கண்கள் மற்றும் காதுகளை திறந்து வேலை செய்யுங்க. இந்த வாரம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும். அதனால் உங்கள் இலக்கை நோக்கி கவனம் செலுத்துங்க மற்றும் கடினமாக உழைக்கவும் பயனற்ற விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணடிப்பதிலிருந்து விலகி இருக்கணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 27 முறை ஓம் பௌமியா நமக அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரம். எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் ஏற்படும். உங்கள் சமயோஜித புத்தி மூலம் இந்த நாளை நீங்கள் கழிக்கலாம். எதிர்பாராத நன்மைகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். வளர்ச்சி காண்பீங்க. கடினமான செயல்கள் கூட எளிதாக செஞ்சு முடிப்பீங்க. முக்கிய முடிவுகளை நீங்கள் இந்த வாரத்தில் தாராளமாக எடுக்கலாம். எளிதான மற்றும் திட்டமிட்ட அணுகுமுறை மூலம் நீங்கள் வளர்ச்சி அடையலாம். உறுதி மற்றும் தைரியம் உங்களை உச்சத்திற்கு அழைத்துட்டு போகும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடைய கடினமாக உழைக்க வேண்டி வரும். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தன்னம்பிக்கை அவசியம். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நன்மதிப்பை பெறுவாங்க. நல்ல பலன் காண பிரார்த்தனை மேற்கொள்ளணும். வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் சாதகமான வாரம். குறைந்த முயற்சியில் அதிக வெற்றி பெறுவீங்க. நம்பிக்கை உணர்வுடன் இருப்பீங்க. இதனால் நன்மை ஏற்படும். இழப்பிற்கான சாத்தியம் இருக்குது. வார இறுதியில் கவனமாக இருங்க. ஆன்மீக ஈடுபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியும் ஆறுதலும் கிடைக்கும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வார ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா காமாதிபதியான சூரியனும் சந்திரனும் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்துல பரிவர்த்தனை நிலையில் இருப்பது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலை தொழில் மூலம் நன்மைகளும் குடும்பத்திற்கான செலவுகள் செய்வதையும் காட்டுது. இளைய பருவத்தினராக இருந்தீங்கன்னா வடக்கு திசையில் வேலை அமைப்புகள் உருவாகி வருது. இடத்தை விட்டு வெளியிடங்களுக்கு மாறுதல் ஆறீங்க. எந்த ஒரு செயலும் வெற்றியாக முடியும். சந்திர வாரம் முழுவதும் வலுவாக இருக்குது. தாமதித்து வந்தீங்கன்னா தொழில் வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும். இதுவரை தாமதமான தொழிலெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரு. இந்த வாரம் கெடுதல்கள் கிடையாது. இளைய பருவத்தினருக்கு படிப்படியாக நன்மைகள் மட்டுமே நடக்கும். சிலருக்கு கிணற்றில் போட்ட கல்லாக அசையாமலே இருந்த அனைத்து விஷயங்களும் இனி சூப்பராக நடக்கும். பதவி உயர்வு வரும். வருடத்தின் ஆரம்பமே சுகமாக இருக்குது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு துயரங்கள் சொல்ல எதுவும் இல்லை. நன்மைகள் மெதுவாக தான் நடக்கும். குடும்பத்தில் சுப காரியங்களுக்கு இருந்து வந்த தடையெல்லாம் விலகும். தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வட்டிக்கும் இந்த வாரம் ஏதோ பெரிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் மருத்துவரின் கடின உழைப்பு மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் சரியான கவனிப்பு உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தரும். அதனால் நீங்கள் இந்த நோயிலிருந்து நிரந்தரமாக விடுபடுவீங்க. சந்திரன் ராசியிலிருந்து ராகு உங்கள் 4ஆவது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் அனைத்து வகையான சந்தேகத்திற்குரிய நிதி பரிவர்த்தனையிலிருந்து உங்களை விலக்கி வைக்க அறிவுறுத்தப்படுறீங்க. இதற்கு ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பணத்திற்கு ஆசைப்பட்டு எந்த ஒரு சட்டவிரோத வேலையும் செய்ய வேணாம். இந்த வாரம் குடும்பத்தில் அன்பு, நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர தொடர்பு இதில் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனுடன் எந்த ஒரு மின்னஞ்சல் அல்லது செய்தியும் குடும்பத்திற்கு நல்ல செய்தியை கொண்டு வரும். அதன் காரணமாக நீங்கள் உங்கள் முழு குடும்பத்துடன் சிரித்து கொண்டே இருப்பீங்க. இந்த வாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கலாம். இந்த வாரம் அதனால் உங்களின் வேலை உணர்வு அதிகரிக்கும். உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும்.
மேலும் ஒரு பணியை கூட சரியான நேரத்தில் முடிப்பதில் தோல்வி அடைவீங்க. இந்த நேரம் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மனநிலையில் இருப்பீங்க. மேலும் கல்வித்துறையில் மகத்தான செயல்களை செய்வீங்க. இதற்காக உங்களுக்கு வலுவான விருப்பமும் மன உறுதியும் தேவைப்படுது. இது கடினமான காலங்களில் கூட சிறப்பாக செயல்பட உங்களை ஊக்குவிக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் விவ் ஓம் விவ் ஓம் அப்படின்னு தினமும் 11 முறை ஜெயிச்சாலே போதுமானது. தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி காண்பதற்கு அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவசர முடிவுகள் எதையும் எடுக்க வேணாம், அது பயனும் அளிக்காது. ஆன்மீக விழிப்புணர்வு உங்களுக்கு ஆறுதலையும் வளர்ச்சியையும் தரும். இந்த வாரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக வழி தேடுவீங்க. விரைவான முடிவுகளால் முன்னேற்றம் கிடைக்காது, அதனால் அதை தவிர்த்துருங்க. ஆன்மீக ஈடுபாடு பலன் தருது. அடுத்தவங்கள்ட்ட பழகையில் நண்பர்களாக நீங்கள் நினச்சி பழகணும். உங்களுக்கு விருப்பமான பலன்கள் அதன் மூலம் கிடைக்கும். உங்கள் இலக்குகளை குறைந்த முயற்சியிலேயே செஞ்சு முடிக்கக்கூடிய நாள் 4ஆம் தேதி. புதிய முதலீடுகள் நன்மை அளிக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிறந்த பலன்கள் புத்துணர்ச்சியோடு அடைவீங்க. புதிய முயற்சிகள் லாபகரமாக இருக்கும். அனைத்து செயல்களும் குறித்த நேரத்தில் வெற்றிகரமாக முடித்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் வார இறுதியிலே அதிகமாக கிடைக்கும் என்பது உறுதி. தனுசு ராசி என்பவர்களுக்கு குறைகளெல்லாம் தீரப்போகிற காலம். இளைஞர்களின் நியாயமான குறைகள் தீரும். எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சிருச்சு. கடந்த 4 அல்லது 5 வருடங்களாகவே சனியின் சாதகமற்ற போக்கால் பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இனி இல்லை. இளைஞர்களுக்கு எந்தவித நற்பலனும் நடக்கலை. உங்களில் சிலர் தொழில் அமைப்புகளில் சரிவர எதுவும் நடக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க. அனைத்தும் நல்லபடியாக தீர ஆரம்பிக்கும் வாரம் இது. என்ன கஷ்டம் இருந்தாலும் தகுந்த நேரத்திற்கு பணம் வந்து அனைத்தையும் சமாளிப்பீங்க. கடன் தொல்லை எல்லை மீறாது. ஒருவருடைய வாழ்க்கையில் 7.5 சனி நடக்கையில் நல்லவர் யார், கெட்டவர் யார், நல்லது எது, கெட்டது எது அப்படின்ற அனுபவத்தை அது தரும். இளைஞர்களுக்கு கடந்த வருடங்களில் கிடைச்ச சில அனுபவங்கள் கசப்பாக இருந்தாலும் அது உங்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல உரம் போடுவதாக அமையும். உங்களில் சிலருக்கு பணத்தின் அருமையை சனி புரிய வைப்பார், அதை மறந்துடாதீங்க. உங்களின் சந்தோஷ வாழ்க்கை கைக்கு எட்டும் தூரத்தில் தான் இருக்குது. இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்கள், விருச்சிக ராசி என்பவர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். 1/1/2024 7/1/2024 வரை இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.